So there are a few differences between நம்ம இந்த roboticsல myomectomy பண்றதுக்கும் laparoscopyல myomectomy பண்றதுக்கும் and open surgeryல myomectomy பண்றதுக்கும். இப்போ myomectomyன்னு சொன்னா ஆக்சுவலி யூட்ரஸை ரிமூவ் பண்ணாமல் வெறும் ஃபைப்ராய்டு இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த கட்டிகள் அடினோமயோசிஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த யூட்ரஸை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற சர்ஜரிக்கு பேர் தான் மயோமெக்டமின்னு சொல்லுவோம். இந்த மயோமெக்டமி மோஸ்ட்லி யங்கர் ஏஜ் குரூப்ஸ் ஈவன் அப் டு தி ஏஜ் ஆஃப் 45 தான் ரெகுலராக பண்ணக்கூடிய சர்ஜரிஸ். ஸோ தட் யூட்ரஸ் வந்து நமக்கு ரெகுலர் ப்ளீடிங் வர்றதுக்கும் சரி, நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி வர்றதுக்கும் சரி, இது எல்லாத்துக்கும் ப்ரிசர்வ் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் இந்த மயோமெக்டமி. மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் இந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்க, பெயின் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு இந்த மயோமெக்டமின்றது ஒரு ரொம்ப ஃபீஸிபிளான சர்ஜரி. நோ நீட் டு கோ ஃபார் ஹிஸ்டெக்டமி இன் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் அப் டு 45 இயர்ஸ் ஏஜ். ஸோ இந்த மயோமெக்டமின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ஜரி வந்து ஒரு சின்ன தொலைகள் மூலமாக லேப்ரோஸ்கோப்பியில் ரெகுலராகவே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12-15 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் த பிகர் ஃபைப்ராய்ட்ஸ் ஒரு 15-20 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்க ஃபைப்ராய்ட்ஸ் கூட ஈஸியாக நம்ம இந்த லேப்ரோஸ்கோப்பியில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து we put it in a bag and make it into smaller pieces, சின்ன சின்ன பீசஸாக பண்ணி we will take it out through a 1 centimeter incision, ஒரு 1 centimeter scar மூலமா வெளியில் எடுத்துடலாம். ஸோ இது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோமே, அப்போ why the robotic அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் ரிலேட்டட் பிரச்சனைகள் எல்லாம் சிலது இருக்கும். சம்டைம்ஸ் இந்த யூட்ரஸில் மேலே கொண்ட மாதிரி ஈஸியாக இருக்க ஃபைப்ராய்ட்ஸ் வந்து இந்த லேப்ரோஸ்கோப்பியில் அப்ரோச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அண்ட் இட் இஸ் அ வெரி ஷார்ட் சர்ஜரி. ஒரு 1.5 to 2 ஹவர்ஸ்லேயே முடிஞ்சு போயிடும். பட் சம் ஆஃப் த யூட்ரஸ் சில டைம்லலாம் நம்ம பார்க்கும்போது நிறைய ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும் அண்ட் அன்யூஷுவல் லொக்கேஷன்ஸில் இருக்கும். லைக் ஒன்று வந்து ரொம்ப கீழே போய் யூரின் பிளாடர் ஏரியாவில் இருக்கிறது, இல்லை பின்புறமாக கீழே போய் ரொம்ப மோஷன் போகிற ஏரியா அந்த ரெக்டம் கிட்ட வந்து ஒரு பெரிய ஃபைப்ராய்டு இருந்தாலோ, இல்லை யூட்ரஸுடைய சைடு இந்த பாடி வாலுடைய சைடில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸு, இது எல்லாமே வந்து லேப்ரோஸ்கோப்பியில் நிறைய டைம் அப்ரோச் பண்ணுறதே ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ தேர் த டியூரேஷன் ஆஃப் சர்ஜரி ரொம்ப ப்ரொலாங் ஆகும் அண்ட் அட் த சேம் டைம் அவ்வளோ கிளாரிட்டி அண்ட் ப்ரிசிஷனோட நம்மளால் அந்த ஃபைப்ராய்டை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது எல்லாத்த விட அந்த ஃபைப்ராய்டு எடுக்கிறத விட நெக்ஸ்ட் ஸ்டெப்பான சூச்சரிங், அந்த இடத்த வந்து ரிமூவ் பண்ண இடத்த தையல் போடுறது வந்து இன்னுமே ரொம்ப டஃப்பாக இருக்கும் லேப்ரோஸ்கோப்பியில். அந்த ரிமூவ் பண்ணுறதும் சரி, தையல் போடுறதும் சரி, யூட்ரஸுடைய அனாட்டமியை பர்ஃபெக்ட்லி நார்மல், ப்ரீவியஸ்லி இந்த நார்மல் கண்டிஷன் கொண்டு வரதுக்கு இந்த ரோபாட்டிக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் கிவ்ஸ் அஸ் அ குட் ப்ரிசைஸ் லொக்கேஷன் சர்ஜிக்கலி அண்ட் ப்ராப்பர் சூச்சரிங் ஆல்சோ.